ஹலோ, நான் லாட்ஜ் முதலாளி பேசுறேன். வணக்கம் முதலாளி, நான் ரூம் பாய் பேசுறேன். சூர்யா எங்க? அவரு காலையில ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாருங்களே. கோபி அவரும் கூட போயிருக்காருங்க. சரி சரி, புது மேனேஜர் நாளைக்கு வராரு. பக்கத்து வீட்டுல தங்க போறாரு. அதுக்குள்ள இந்த வீட்டை கிளீன் பண்ணி வைங்க. சரிங்க முதலாளி. கோபால், ஜோசி ரூமுக்கு ஒரு டீ சொல்லு. சரி. பாகவதர் ரூமுக்கு ஒரு பால். சரி. வைத்தியர் ரூமுக்கு ஒரு ஹார்லிக்ஸ். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. விஜயகாந்த், சத்யராஜ், குஷ்பு, ரோஜா, மீனா, சரத்குமார். என்ன பாக்குறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து ஜோதிகா வரைக்கும் அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தான ஜோதிடர். நம்ம கிட்ட கேட்காம ஒரு பைசா அட்வான்ஸ் வாங்குறது இல்ல, புதுப்படம் ஆரம்பிக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம், மரியாதை. வாங்க, உட்காருங்க. இந்தாங்க. இதான் உங்க ஜாதகமா? நல்லா பாருங்க. எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி வர முடியாட்டாலும் ஒரு செந்தில் சார் மாதிரி வருவானா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்ல இல்ல, ஹிந்தியில இருக்கு. அமீர் கான், ஷாருக் கான், ரித்திக் ரோஷன் அந்த ரேஞ்சில நீங்க வருவீங்க. அப்படிங்களா? நான் இந்தி சினிமாக்கெல்லாம் போவனுங்களா? கண்டிப்பா போவீங்க. ஹிந்தியில எல்லா நடிகர்களுடைய நடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ, ஜோதிட திலகம் மெய்யப்பன் பேசுறேன். ஹலோ, இது யாரு? ரஜினி சாரா? சார் சொல்லுங்க சார். அட அறிவு கேட்டா முண்டோ, நான் மாணிக்கம் பேசுறேன்டா. சொல்லுங்க சார். டேய் மூதேவி, புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கணும், நாள் குறிச்சு கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீ கொடுத்தியே ஒரு டேட், அதுல ஆரம்பிச்சேன்டா. என்ன அமோகமா வந்திருக்குமே? ஏண்டா என் வயிற்றுச்சல கொட்ட 50 லட்சம் ரூபாய் நஷ்டம்டா. நானும் என் குடும்பமும் நடு ரோட்ல நிக்கிறேன்டா. நல்ல விஷயம் தானே? ஏண்டா என் குடும்பம் நடு ரோட்ல நிக்கிறது உனக்கு நல்ல விஷயமாடா? சினிமா நடிகரோட போட்டோ எடுக்காமலே ட்ரிக் ஷாட் எடுத்து 2 போட்டோவையும் ஒன்னா சேர்த்து ஊரையே ஏமாத்துறீங்களே. எத்தனை பேருடா கிளம்பி வந்திருக்கீங்க? என்ன ரொம்ப புகழாதீங்க சார். எது படையப்பா வெற்றிக்கு நான் நாள் குறிச்சதான் காரணமா? எப்படி சார்? உங்க திறமை, உங்க உழைப்பு. சார் ரொம்ப புகழ்றாரு என்ன சார். நான் என்ன சொல்றேன், நீ என்ன உணர்ற? நான் இப்ப அங்க வந்த உன் கதி என்ன ஆகும் தெரியுமா? ரஜினி சார், நீங்க வரீங்களா? நீங்க இங்க வந்தா கூட்டம் கூடிரும். நான் வர்றேன், அதான் முறை. இங்கே வரேங்கிறார். இல்லடா நாயே, நான் கையோட கிளம்பி வரேன். ரஜினி சார் இப்ப இங்க வர்றேங்கிறாரு. அவர் வரும்போது நீங்க இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க கிளம்புங்க, அப்புறமா பாக்குறேன். புறப்படுங்க சார். சூப்பர் ஸ்டார் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். எதுக்கு? அவருக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது பாருங்க. அவர் ரொம்ப சிம்பிளான ஆளு. நீங்க உடனே புறப்பட்டீங்கன்னா நாம அப்புறம் சாவகாசமா பார்க்கலாம். சார் ஒரே ஒரு போட்டோ ராஜா சார். சொன்னா கேட்கும். அடம் பிடிக்க கூடாது ராஜா. ராஜா ராஜா சரிங்க சார். மெதுவா பார்க்கலாம். ஷாருக் கான் மாதிரி வரணுமா வேண்டாமா? அப்ப அதுக்கு ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸ் கொடு, கணிச்சு வச்சிடறேன். இந்தாங்க. கோபால், யாராவது கேட்டா ஜோசியர் வெளியூர் போய் சொல்லிடுறேன். இது என்ன புதுசா? தப்பிச்சேன். Follow me. கோபால் சார், காஞ்சிபுரம் கிருஷ்ணகானா சபாவுல இன்னைக்கு என்னோட கச்சேரி. பார்த்து யாராவது போன் பண்ணாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு மேல பண்ண சொல்லுங்க, இல்லன்னா காலையில பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ஹார்மோனியத்தோட சுதி சேர்ந்துக்கடா. சரிண்ணே. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். என்ன பேசணும்? தெருவுல தானே பாடிட்டு இருக்காரு. என்னடி பழைய பட்டா பாடுறது? வேற ஏதாவது பாட்டு இருந்தா எடுத்து விடுங்களேன். பாடுறேன். கொளுத்தும் வெயிலும் கூட பார்க்காம என் பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே. என் பாட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவது மண்ணாவது, எனக்கு பஸ் 3 மணி தாயா. அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம்.
என்னய்யா பாடியா ஒரு நாளாம எட்டனா உறுதியா போடுறையா. அத எவனாவது ஒரு பிச்சைக்காரனை கொண்டு போய் போடுறான். இன்னும் இங்கேயா நிக்கிற? ஏய், எங்கிட்ட 6 மணி பட்டி மட்டும் இல்ல, இத பார், அறுவாதம் இருக்கு. இரணி சீவிர மாதிரி சீவிடுவேன். என்ன தெரியுதா? தெரியலையே. இவரே இப்ப ஞாபகத்துக்கு வருது. இவரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல சார், அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். பொண்ணு விட நான் கலர் கொஞ்சம் கம்மி. அதனால இந்த பொண்ணு வீட்டுல குத்தி பேசுறாங்க. நானும் நல்ல கலர் ஆகணும். அதுக்கு உங்க கிட்ட மருந்து மாத்திரை கிடைக்குமா? ஏன் இல்ல, தங்க பாஸ்பா இத 1 மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 1000 ரூபாய். பரவாயில்ல சார், இது எப்படி சார் சாப்பிடுறது? காலையில ஒரு ஸ்பூன், ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், பல்லுல படாம சாப்பிடணும். என் வாழ்க்கையிலேயே ஒளி விளக்கை பேசிருக்கீங்க. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். இந்தாங்க சார். நானும் உங்களை மறக்கவே மாட்டேன். நான் வரேன் சார். வாங்க, இன்னும் 15 நாள்ல பாருங்க, ரோஜா படத்துல பொண்ணு பார்க்க வர்ற அரவிந்த் சாமி மாதிரி பளிச்சுன்னு கலரா ஆயிடுவீங்க. சின்ன சின்ன ஆசை. தெய்வமே. இப்ப எப்படி இருக்காரு? கல்யாணமாயி ஹாப்பியா இருக்காரா? எப்படி இருப்பான்? இனிமேல் இந்தியாவுல எவனுக்கு பொண்ணு கொடுப்பான்? ஆப்பிரிக்காக்காரன் கொடுத்தாதான் உண்டு. ஏன்? நல்லா பாரியா, அந்த போட்டால் இருக்கிறதே நான் தான். மீடியம் கலர்ல இருந்தேன், இப்படி நீக்குவ மாதிரி ஆக்கிட்டீரா. நல்ல வேலை, பல்லுல படாம சாப்பிடுங்க. பல்லுல மாத்திரம் பட்டு பல்லு தாங்கிடும் போது ஆயிருக்கும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சவப்பா இருக்கணும்னா கருப்பாக்கணும், கருப்பா இருக்கணும்னா சவப்பாக்க முடியாதா? அதுக்கும் எங்கிட்ட லேகியம் இருக்கு, ஆனா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி. உங்ககிட்ட மறுபடியும் நான் லேகி வாங்கி சாப்பிட்டு எனக்கு வெண்குஷ்ட வந்து என்ன திருத்திரவா பிச்சை எடுக்க சொல்றியா? போட்டனா தொலைச்சிடுவேன், தொலைச்சு. தம்பிட்டு பாக்கு ரோஜா படத்துல வர அரசு மேல ஆக்கிரம் சொல்லிட்டு கடைசியில என்ன ஆப்பிரிக்காக்கு நாடு கடத்திட்டீரா? மகனே, chocolate, chocolate, போலவே life taste, taste chocolate, chocolate, போலவே life taste, taste lovers, lovers, பறக்கவே elbow, elbow, இருக்கிற chocolate, chocolate, போலவே life taste, taste கரையில் வண்டி இல்லையா? சொல்லுவோம் சொல்லலாம், சொல்லுவோம் தோட்டா இல்லாமல் தோசை சுடும் மம்மிக்கு சொல்லுவோம். பேட்டா கரையில் 5 பைசா டான்ஸ் சொல்லுவோம். ஒரு வேல
chocolate போலவே லைஃபே டேஸ்ட் டேஸ்டா லவ்வர்ஸ் பறக்கவே எல்போ எடுக்கிறா chocolate போலவே லைஃபே டேஸ்ட் டேஸ்டா லவ்வர்ஸ் பறக்கவே எல்போ எடுக்கிறா பூக்கரிசி சுட்டலா மேக்கப்பு தேவையில்லை திண்டுக்கல் பூட்டெடுத்து தினேஜுக்கு chocolate போலவே லைஃபே டேஸ்ட் டேஸ்டா டேய் ட்ரெயின் வந்துருச்சுடா வா லாட்ஜ் வேணுமா சார் லாட்ஜ் சார் லாட்ஜ் எவனோ ஒரு கேனைய நாளைக்கு புது மேனேஜர் வர போறானா நம்ம உயிரை வாங்குறதுக்குன்னு சரி நீ அனுப்பு காலை பிடிக்கிறேன் குட் மார்னிங் சார் லாட்ஜ் வேணுமா சார் லாட்ஜ் வேணுமா சார் லாட்ஜ் வேணுமா சார் பெரிய லாட்ஜா? ஆமா டீலக்ஸ் ரூம் நான் டீலக்ஸ் ரூம் 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டி 24 hours டெலிபோன் ஃபெசிலிட்டி 24 hours டிவி ஃபெசிலிட்டி கூட இருக்கு சார் 3 ஸ்டார் ஹோட்டலா? ஏகப்பட்ட சார் சார் நீங்க வாங்க சார் எத்தனை நாள் தங்க போறீங்க சார் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன், அது முடிவு வரைக்கும் அங்கதான் இருப்பேன். வாங்க சார் ஓகே சார் லாட்ஜ் வேணுங்களா? வேணும் என்ன பெரிய லாட்ஜா இல்ல சார் மீடியமா தான் இருக்கும். அப்படியா ஆனா ஹோம்லியான லாட்ஜ். சரி உண்மையை சொல்ற அதனால உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு சரி வா அங்கேயே போலாம் நான் எடுத்துக்கிறேங்க. ஓகே வாங்க சார் போலாம். இதான் ஸ்டார் ஹோட்டலா? இதேதான் நீங்க ரிசப்ஷனிஸ்ட்? ஆமா. பேர் அட்ரஸ் சொல்லுங்க. ராஜசேகர் 40 டீலக்ஸா நான் டீலக்ஸா? டீலக்ஸ். 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க. முதல்ல ரூமை பார்க்கலாமே. அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் ரூம் நெக்ஸ்ட். ஓ தேங்க்ஸ். இந்தப்பா வாங்க சார் வாங்க ப்ளீஸ் கம். இருக்கிறது ரொம்ப லக்கியான ரூம் சார். அப்படியா? வெல்கம். மினரல் வாட்டர். இது டீலக்ஸ் ரூம். இப்ப காத்து வருதா? வருது. இதுதான் டீலக்ஸ் ரூம். அப்ப நான் டீலக்ஸ்? அதுக்கு ஜன்னலே கிடையாது. ஆச்சரியா வருது. சுத்தம். ஏயா 24 hours ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எங்கயா வருது?
என்ன வாட்டர் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஹரியர வாய்ஸ்ல ரொம்ப நல்லா பாடுவான். வாட்டர் ரெடி. அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கன்னி என்னவானாள். நான் காற்று எம்ஜிஆர் ரசிகன் அப்படியே பண்றான்ல. பேச்ச மாத்தாத. பெரிய ஆளா வர வேண்டியவன் பாவம். டைம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த லாட்ஜ் வேணாங்க, நான் இப்பவே காலி பண்றேன். அண்ணா ஒரு நிமிஷம் வாங்க. இந்த லாட்ஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் படிங்க. தாங்கள் கொண்டு வரும் பொருட்கள் காணாமல் போனால் நிர்வாகம் அது பொறுப்பு இல்ல, மூணாவது முக்கியமானது படிங்க. அட்வான்ஸ் தொகை எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாது. என்னையா அது? அட்வான்ஸ் வேணாம்னா இப்ப கூட காலி பண்ணிக்கலாம். இருந்து தொலைக்கிறையா? ரூம் பயங்கரமா கப்படிக்குது. ரூம் ஸ்ப்ரே குடியா? சென்ட் இவ்வளவுதானே? இப்ப வரேன். என்ன ரூம் ஸ்ப்ரே? ஓ அதுவா? ஓகே. ரூம் ஸ்ப்ரே வந்துகிட்டு இருக்கு. தாழம்பூவின் நறுமணத்தில் நல்ல தரம் இருக்கும், தரம் இருக்கும். வாசனை நல்லா வருது. இதுதான் ரூம் ஸ்ப்ரே. வரேன் சார். வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம், அதனால குடும்பத்துல ரொம்ப கஷ்டம்ங்க. பையனுக்கு உங்க லாட்ஜில் ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ரூம் பாய் வேலை போட்டு கொடுத்தா கூட பரவாயில்லைங்க. சேச்சே, அது உங்க லாட்ஜிங்க. நான் 20 வருஷம் லீஸுக்கு தான் எடுத்திருக்கேன். தம்பியை போய் நான் எப்படிங்க வேலைக்கு சேர்த்துக்க முடியும்? அதெல்லாம் பார்த்தா குடும்பம் நடத்த முடியாதுங்க. சரிங்க, உங்க இஷ்டம். பையன் லாட்ஜிலே தங்கிக்கிட்டோம், காலையில ஸ்கூலுக்கு போகட்டும், சாயந்தரம் வேலை ஏதாவது இருந்தா செய்யட்டும். ரொம்ப நன்றிங்க. இனிமே பையன் உங்க பொறுப்பு. நான் பாத்துக்கிறேங்க. நான் வரட்டுங்களா? சரிங்க. டேய், என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லடா, பழைய நினைவுகள். உன் தலையெழுத்த பாத்தியாடா? இந்த லாட்ஜுக்கே நீதான் ஓனர். அது இங்க ஒருத்தருக்காவது தெரியுமா? உன்னை பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குடா. எப்ப லாட்ஜ் லீஸ் கொடுத்தோமோ அப்பவே அது இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. எங்க போயிருப்போ? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கைக்கு தானே வரப்போகுது. டேய், என்னடா அது திடீர்னு கண்ணெல்லாம் கலங்குற? ஒண்ணும் இல்லடா, மறுபடியும் லாட்ஜ் நம்ம கைக்கு வரத பார்க்க அம்மா அப்பா இல்லையே நினைச்சேன். அதான். சரி சரி, அது வரைக்கும் யாருக்கிட்டையும் நீ உளறி கொட்டிட்டு இருக்காத. என்ன மேல போர்டு மாட்டிக்கிட்டு பாக்கல? நான் யார் தெரியுமா? இந்த லாட்ஜுக்கு புதுசா வந்துக்கிற மேனேஜர். அண்ணா மன்னிச்சுங்க அண்ணா, தெரியாம சொல்லிட்டாங்கண்ணா. வீட்டு சாவிங்க. வாங்கண்ணா. வாங்கண்ணா. காலையிலேயே நான் உங்ககிட்ட சொல்லல, ஒரு உத்தமரு தங்கமான ஒரு மேனேஜரா வரப்போறாருன்னு. அண்ணன் தான் அது. ஏய், வணக்கம் சார். நீ? நான் ரிசப்ஷனிஸ்டா இருக்கேன். என் பேர் சூர்யா. நீதானா அது? வீட்டு சாவி வீடு. அண்ணாதான் புது மேனேஜர். வணக்கம் 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 சார். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன். எனக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இனிமே இங்க ராத்திரி 10 மணிக்கு மேல எந்த ரூம்லயும் லைட் எரிய கூடாது. சீட்டு விளையாடக்கூடாது. இது கிளப் இல்ல. குறிப்பா யாரும் தண்ணி அடிக்க கூடாது. இது பார் இல்ல. தண்ணி லேடிஸ் ஓகேங்களா அண்ணா? தாயில்லாமல் அண்ணா தான்டா புது மேனேஜர். வணக்கங்கண்ணா.
இந்த லாட்ஜ்ல ரெஸ்டாரண்ட் இல்லையா? இல்லைங்கண்ணா. நாளைல இருந்து வீட்ல மெஸ் ஆரம்பிக்கிறேன். இங்க யார் சாப்பிடறா இருந்தாலும் மெஸ் தான் சாப்பிடணும். யார் பார்சல் வாங்குறதா இருந்தாலும் மெஸ்ல தான் வாங்கணும். எல்லார்கிட்டயும் சொல்லி வை. சொல்றேங்கண்ணா. எல்லாரும் வாங்க, வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பா என்னம்மா? நாளை காலையில டிஃபன்லாம் செய்ய முடியாது, காஃபி டீ மட்டும்தான். லாட்ஜ்ல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. சரிம்மா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். சார் 106 ஒரு டீ, 107 ஒரு டீ. மேல புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு ப்ரூ காபி சார். ஏமா 2 டீ ஒரு ப்ரூ காஃபி. ப்ரூ இருக்கா? இருக்கா இல்லையா? வாயை திறந்து சொல்ல. இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை, அக்கா மௌன விரதம், உங்களுக்கு தெரியாதா? ப்ளூ இல்ல. மறந்தே போச்சுமா. டேய் சார், கடைக்கு போய் ஒரு ப்ரூ பாக்கெட் வாங்கிட்டு வா. சரி சார். 52, 53, 54, 55, 56. மம்மி என்ன? ஒண்ணு இல்ல, நாங்க டெய்லி காலையில எக்ஸசைஸ் பண்றது வழக்கம். நாங்க கட்டுடல் மேனியோட இருந்தா தான் எங்களுக்கு அழகு, பாக்குற உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். எங்களை என்கரேஜ் பண்றதுக்கு ஏன் நீங்க எங்களுக்கு டெய்லி 2 முட்டையும் சிக்கன் சூப்பும் கொடுக்க கூடாது? ஏண்டா நீ கட்டுடல் மேனியோட இருக்கிறது ஏன் பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இருக்குமா? பிச்சு போடுவேன் பிச்சு. வேலையாடா உனக்கு இது? 382, 390. ஏமா ராதா, பசங்க 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்க. ரிசப்ஷன்ல யாரும் இல்ல. நீ போய் கொஞ்ச நேரம் அங்கிரு, நான் போய் எஸ்டி பண்ணிட்டு வந்துடுறேன். என்னடா இந்த பொண்ணு ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கு? நம்ம வேலைக்கு உள்ள இருக்கிறாங்களா? டேய், இவ யாரா நம்ம வேலைக்கு உல வைக்கிறதுக்கு? நம்மள வேலைக்கு வச்சது முதலாளி, அவர்தான் நம்மள கேட்கணும். ஃபாலோ மீ, வாங்க. என்னைக்கு மௌன விரதம் இருக்குமோ அன்னைக்குதான் இந்த போன் எல்லாம் வரும். இதுவும் டீலக்ஸ் ரூம் தான். என்னடா போன் அடிச்சிட்டே இருக்கு? அந்த பொண்ணு போயிடுச்சா? சார் நீங்க உள்ள போங்க சார். சரி, நாங்க இப்போ வந்துடுறோம். அட, ஒருவேளை காது கேட்காதோ? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, மேனேஜர் இருக்காரா? இல்லைங்க, அவர் வெளியே போயிட்டாருங்க. வேற யார் இருக்காங்க? அவங்க பொண்ணு தான் இருக்காங்க. சரி, அவங்க கிட்ட கொடுங்க. இல்லைங்க, அவங்க பேச மாட்டாங்க. இதான் கேட்காதுன்னு பார்த்தா இதுவும் பேசாது போல இருக்கே. இந்த மேனேஜர் மடைய இருக்கானே, இவங்க அப்பன் சரியான லூசு பையன்டா. காதும் கேட்காது, வாயும் பேசாது. இத்த கொண்டாந்து ரிசப்ஷன் உட்கார வச்சிருக்கானே. நான் முறைகிற மூஞ்சிய பாரு மூதேவி. மெதுவா பேசுற. சத்தமா பேசினா மட்டும் காதுல ஊந்துற போதாக்கும். நீ பேசுற சவுண்ட் வேணா உங்களுக்கு கேட்காது. நீ பண்ற இந்த ஆக்ஷன் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு புரியும்ல? அப்படிங்கிற இப்ப பாரு. இவங்க அப்ப இருக்கிறானே,
பரதேசி நாய். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை ஓட விட்டு ஒதுக்க போறேன் பாரு. இவங்க ஆத்தாக்கார இருக்காளே, அவங்க அப்பனையே மிஞ்சிருவா. இந்த வயசுல ஜெயமாலினி மாதிரி ஆட்டம் போடுறானா பாத்தீங்க. என்னடா பாவண்டா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா. என்ன ஓவரு? காலையில 2 முட்டை கட்டதுக்கு செருப்பா காட்டம் வைப்பேன், அது ஓவர் இல்லையா? இவ்வளவு அழகான ஒரு பொண்ணுக்கு ஆண்டம் இப்படி ஒரு குறை கொடுத்துட்டான். அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம இப்படி அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா? உன் அக்கா தங்கச்சிக்கு இப்படி இருந்து யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா நீ பாத்துட்டு இருப்பியா? நோடா கௌதம புத்தரு. ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. சரி, 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 சரி. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் ஐயோ, கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். இதோ வந்துட்டேன். அண்ணே, என்ன ராஜா, ஏன் கண்ணா? நான் ஒரு பொண்ணு காதலிச்சேன், அவளும் என்ன காதலிச்சா. இடையில ஒரு பணக்கார கிராஸ் பண்ணா, என்ன தூக்கி போட்டுட்டு அவ கூட போயிட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த குடிய இன்னும் நான் நிறுத்தவே இல்லை. சரிடா ராஜா, சரி, அழாத ராஜா. கரெக்ட். என் ஸ்டோரியும் அதுதான். என்னடா இது? எது? உனக்கும் ஒரு லவ் ஸ்டோரியா? நான் ஒரு பொண்ணை 10 வருஷமா லவ் பண்ணேன். சின்சியரான லவ் தான். ஒரு நாள் ஒன்னே ஒண்ணு சொன்னேன். அன்னைக்கு கோஷ்டு போனவாதான். அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கல. அப்படி என்ன ராஜா சொன்னேன்? ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். அதுதான் என்ன சொன்னேன்னு கேட்டேன். ஐ லவ் யூன்னு. அப்ப அவ உன்னை லவ் பண்ணவே இல்ல? ஆஹா. ஒரு தலை ராகம் எந்த வகையினில் பாவம். பாகவதர, என்ன மாதிரி லவ்ல ஃபெயிலியர் ஆனவங்களுக்காக இந்த சட்டம் வேணுமா? ஆஹா. ஒரு பாட்டு பாடுங்க. உன்ன மாதிரி காதல்ல தோத்து காயப்பட்ட நெஞ்சங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவே ஒரு பாட்டு வச்சிருக்கேன். இப்ப எடுத்து விடுறேன். ஹார்மோனி பாட்டி எடுத்துட்டு வா. சரி, கிளம்பு கிளம்பு. இப்ப பாரு வைத்தியர. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. நம்பியதால் ஒன்று மனம் வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. அத்தான்னு சொல்லி இருப்பாள் ஆசைய காட்டி, அண்ணான்னு சொல்லி நடப்பாள் ஆளையும் மாத்தி. ஆம்பளை எல்லாம் அகிம்சா
வந்தாங்க, நம்ம பையன் முகத்தில் தாடியத்தான் முளைக்க வச்சாங்க. பெண்ணெல்லாம் உலக அழகி ஆகி வந்தாங்க, ஆணெல்லாம் காதலிச்சே தலை நடச்சாங்க. நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே, நம்பி விடாதே பொண்ணே, நம்பி விடாதே. பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. பொம்பளைங்க பொம்பளைங்க மோசம் இல்லைங்க, மோசம் இல்லைங்க. பொம்பளைங்க இல்லைன்னா நீங்க இல்லைங்க, நானும் இல்லைங்க. பொண்ணை இங்க பெற்றவளும் பொம்பளை தானே, பொண்ணோட பிறந்தவளும் பொம்பளை தானே. தப்பு செய்யாதே நீ பொண்ணை திட்டாதே, தப்பு செய்யாதே நீ பொண்ணை திட்டாதே. நிறுத்துங்கடா. ஐயோ, நான் இல்ல, நானும் இல்ல. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? ராத்திரி 11 மணிக்கு மேல எல்லா லைட்டையும் போட்டு கூட்ட வச்சிட்டு இருக்கீங்களே, கரண்ட் பில் உங்க ஒப்பனை கட்டலாம். ஆமா, இத போன வாரம் தானே துவைச்சேன். ஏய் பாரு, வாடி வாடி நட்டிக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. திமிர பத்தியா? ஏய், இப்படி இருக்கும் போதே நாட்டம் போறாளே, இவளுக்கு மட்டும் காதும் வாயும் சரியாதுன்னு வச்சுக்க, என்ன ஆட்டம் போடுவா. டேய், உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணாதன்ட்டு. சுத்தமா எனக்கு பிடிக்கலடா. சாரி பிரதர், இனிமே ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ணல. மூஞ்சிய பாரு தேவாங்க மாதிரி, முடிய பாரு முள்ளம் பண்ணி மாதிரி, முடிய பாரு ஆண்ட மாதிரி. இப்ப திருப்தியாப்பா? ஏண்டா யார பாத்துடா செவடன் சொன்ன? ஓங்கி ஒண்ணு விட்ட நீதான் செவட ஆயிடுவ. யாராடா செவடு? தாயே பராசக்தி! ராஸ்கல், பிச்சிடுவன் ஜாக்கிரதை. நம்ப முடியவில்லை, இல்லை. ம்? மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்றே அமைதி கொண்டாள். நல்லா பாருங்க. நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன்? நிறைய கடை வாங்கிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க, என் ஜோசியத்தை நம்புறாங்க. அதாக பரவாயில்ல, இந்த பதட்டம் எல்லாம் சனி திசை முடிகிற வரைக்கும் தான். வர்ற 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த ஜாதகக்காரன் எங்கேயோ போயிருவான் சார். சார் சுருக்கமா சொன்னா, புதன் கொடுத்தா லட்ச லட்சமா தான் கொடுப்பான். ஆனா குரு கொடுத்தா தோளத்தான் கொடுப்பானா? அதை கீழே போடுங்க சார், கோடி கோடியா கொடுப்பான். புரிஞ்சதா? 54 வயசுல இவனுக்கு சுக்கிர தசை வருது. அந்த நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. கேட்டுக்க, இந்த ஜாதகக்காரனுக்கு 8ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்றதுனால ஆயுசு தீர்க்கம். 95 வயசு வரைக்கும் கேரண்டியா உயிரோட இருப்பான் சார். நல்லதா போச்சு. ஹலோ, யாரு மினிஸ்டரா? அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கரெக்டா 4:30க்கு வந்துடுறேன். தேங்க்யூ. எப்படி எப்படின்னா,
என்கிட்ட ஜோசியம் கேட்கறதுக்கு நம்ம ஜனாதிபதியில இருந்து ஜார்ஜ் புஷ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நான் செல்போன்ல பேட்டரியே போடலையே, எப்படி பேச முடியும்? போடலையா? போடல. பேட்டரி போடல? போடல. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே? அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. இந்த ஜாதகக்காரன் 54 வயசுக்கு அப்புறம் மகாராஜா மாதிரி தான் வாழ்ந்து ஆட்டி படைப்பார். இவருக்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் என்ன, மாலைகள் என்ன, மரியாதைகள் என்ன, அப்படி வாழ்வார் கடைசி காலங்கள்ல. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? Tell me. பின்ன என்னையா, இந்த ஜாதகக்காரன் செத்தே 10 வருஷம் ஆச்சியா? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? இந்த ஜாதகக்காரன் எப்படி செத்தா தெரியுமா உனக்கு? ஊரெல்லாம் கடை வாங்கி கடைசியில தெருவா பிச்சை எடுத்து லோல் போட்டு செத்தாயா? அவன் ஜாதகத்தை பார்த்து ஆயில் கட்டி கோடீஸ்வரர் ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஜோசியன், உனக்கெல்லாம் ஒரு பட்டா. மெய்ய பணம், பொய்ய பண்ண மாட்டீங்களா? போடா. செல்போன காணா? இங்க வச்சிருந்த செல்போன் அங்கயா? உங்கதா? இங்க வா. நாடுக்காரப்பே, ராத்திரி 10 மணிக்கு வந்து ரூம் கேக்குறீங்களே, அப்பவே உங்க லட்சணம் தெரியல. சாரி, நீங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் ரூம் கொடுப்போம். உங்களை மாதிரி ஊரை விட்டு ஓடி வந்தவங்களுக்கு ரூம் கொடுக்கறது இல்ல. அப்படி சொல்லாதீங்க மேடம், கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ், என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற ஏதாவது லாட்ஜ் பாருங்க. போங்க சார். இது பாருங்க, அந்த ஜோடிங்க திரும்பி வந்து ஏதாவது கெஞ்சி கிஞ்சி ரூம் கேட்டாலும் கேட்பாங்க. தப்பி தவறி கூட அவங்களுக்கு ரூம் கொடுத்துறாதீங்க. என்ன இந்த பொம்பளை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசிட்டு போறா? இந்த ராத்திரி நேரத்துல எங்க போறது? உன்னை பார்த்து இறக்கம் வரலையே. எங்க இருந்து வரீங்க? எங்களுக்கு சொந்த ஊர் சங்ககிரிங்க. நாங்க 2 பேரும் 5 வருஷமா சின்சியரா லவ் பண்றோம். எங்க மேரேஜ்க்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கல. அதான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நாளைக்கு காலையில சைதாபேட் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 2 பேருக்கு கல்யாணம். எனக்கு பரவாயில்ல சார், பிளாட்ஃபார்ம் கூட படுத்துப்பேன். இவ என்ன நம்பி ஊர்ல இருக்கிற வசதியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா. முதல் நாளே ரோட்ல படுக்க வச்சா எப்படி சார்? அட்லீஸ்ட் ரிசப்ஷன்லயாவது கொஞ்சம் இடம் கொடுங்க சார். ஒரு ஓரமா தங்கிட்டு நாளை காலையில போயிடுறோம். சரி, உள்ள வாங்க. இது என் ரூம். நைட் இங்கே தங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வாடகை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? தேவையில்லை. தேங்க்யூ சார். நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ராத்திரி நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம நீங்க அவங்களுக்கு ரூம் கொடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? திமிர் ஒண்ணும் இல்ல. அடுத்த ராத்திரியில அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்க போறதுன்னு தெரியலன்னு சொன்னான். பாக்குறதுக்கு பாவமா இருந்தது, அதான். சரி, அவங்க 2 பேரும் லவர்ஸ் தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அவங்க நினைச்சிருந்தா நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு உங்ககிட்ட போய் சொல்லிருக்கலாம். லவர்ஸ் நீ உண்மை சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவங்க என்கிட்ட ரூம் கூட கேட்கல. ரிசப்ஷன்ல ஒரு ஓரமாவது இடம் கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க. தப்பு பண்ற எவனும் ரிசப்ஷன்ல இடம் கேட்க மாட்டான்.
நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி வரவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன அவதாரமா இல்ல பெரிய காதல் மன்னனா? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு காதலை பத்தி என்ன தெரியும்? ஏன் தெரியாது? எனக்கும் காதலை பத்தி தெரியும். என்னை தாராட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மழை என்பதா இல்லை தீ என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. நதியாக நீயும் இருந்தானே நானும், நீ இருக்கும் தூரம் வரை கரையாகிறேன். இரவாக நீயும் நிலவாக நானும், நீ இருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன். முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய். முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஊனை தச்சு கிண்டல் பண்ணாதன்ட்டு. சுத்தமா எனக்கு பிடிக்கலடா. பொன்னை இங்க பெத்தவளும் பொம்பளதானே. ஆல் தி பெஸ்ட். ஒரு குடும்பமே உங்களை ஆசை காட்டி ஏமாத்தி இருக்கு. ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றதே சொல்லி மோசம் பண்ணிருக்கா. வழக்கமா இந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அவங்களுக்கு காதல் மேலேயும் வெறுப்பு இருக்கும், பொண்ணுங்க மேலேயும் வெறுப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த ரெண்டுமே இல்லையே, எப்படிங்க? யாரோ ஒரு பொண்ணு ஏமாத்துனாங்கறதுக்காக எல்லா பொண்ணையும் தப்பா நினைக்க முடியுமா? அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம், என் காதல் நிஜங்க. உங்க காதல் தான் நிறைவேறல, ஆனா அடுத்தவங்க காதலாவது நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்களே, அந்த பெருந்தன்மை வேற யாருக்குங்க வரும்? இதுல பெருந்தன்மை ஒண்ணும் இல்லைங்க, பிராக்டிக்கலா தான் நான் திங்க் பண்றேன். நீங்க பிராக்டிக்கல் மேன் இல்லைங்க, ஜென்டில் மேன். அன்லக்கி. ஆமாங்க, எனக்கு எதுலையுமே லக் கிடையாது. நான் உங்களே சொல்லல, நிர்மலாவை சொன்னேன். ஒரு டீ போடுப்பா. என்ன லாட்டரியா? சார் யாருன்னு தெரியலையே. என்ன அப்படி கேட்டீங்க? ஜோதிடர் மெய்ய பண்ணா சவுத் மெட்ராஸே அலருமே சார். 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. சரி அதை விடுங்க. அடிக்கடி லாட்டரி வாங்குற பழக்கம் உண்டா? ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் அதிர்ஷ்டம் அடிக்காதா அப்படின்னு ஒரு பேராசைதான். இதுல பேராசை என்ன இருக்கு? நியாயமான ஆசை தானே. வாழ்க்கையில அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா குப்பமேட்டுல இருக்கிறவங்க கூட கோபுர உச்சிக்கு போயிருவான். அது சரி. அந்த டிக்கெட்டை கொடுங்க. J537432 கூட்டி எண் 4. பிறந்த தேதி 30/5/1959. அது வந்து கூட்டி எண் 5 வருது. பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி. 5க்கு 4 எப்படி சார்? 5க்கு 4க்கு ஒத்தே வராது. நீங்க J537443க்கு பதிலா J537444
அந்த டிக்கெட்டை வாங்குங்க. ஓவர் நைட்ல நீங்க கோடீஸ்வரன் சார். அப்படிங்கிறீங்க? சார் நான் பொய் சொல்லலாம், என் ஜோசியே என்னைக்குமே பொய் சொல்லாது. தைரியமா வாங்குங்க, நான் உங்களை கோடீஸ்வரனா தான் மீட் பண்றேன். ஏப்பா அந்த பிஸ்கட்டோட சேர்த்து நான் குடிச்ச டீக்கு எவ்வளவு சார் டீ காசு நான் தரேன் சார். எனக்கு கோரிசை வாங்க போறீங்க, உங்களுக்கு இது கூட நான் பண்ண மாட்டேன்னா நீங்க போங்க சார். கொடுக்குறீங்க? ஆமா சார். 555 சிகரெட் இருக்காப்பா? ரோல் பிளாக் தான் இருக்கு. பரவாயில்ல, இதுக்கு சேர்த்தே கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன் சார். வர்றேன், நீங்க போங்க. சார்ட்ட வாங்கிக்கப்பா. டேய் எழுந்துடுறா. என்னடா பட்டு ஒண்ணு எழுப்பிட்டேன். ஓ அதுக்குள்ள மிஞ்சிடுச்சு. இது வேற டெய்லி பல்லு வளர்க்க வேண்டியதா இருக்குது. 108 நம்பர் ரூம் கரண்ட் அடிச்சேன். கஞ்ச பிசினாரி கொஞ்சம் கூட பேச விடாம பிரிக்கிட்டு இருக்கிறான். டேய் என்னடா இதெல்லாம் ஏன் ட்ரெஸ்டா? இதெல்லாம் யார் துவைச்சு போட்டா? துரோகி. என்ன என்ன உன் துணியை மட்டும் துவைச்சு என் துணியை துவைக்கலாம் துரோகி இல்லையா? நம்ம நட்பு பிரிக்கிறதுக்குன்னு யாரும் கிளம்பி வராங்க. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. என்னடா அது? முட்டை சூப்பு. ஆஹா. டேய் இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடுறா? டேய் சாஞ்சிட்டு தண்ணி ஆச்சுன்னா தண்ணி அடிச்சு சாஞ்சானா எல்லாம் ஒண்ணா சூப்பு கொண்டா. டேய் நீ எக்ஸசைஸ் பண்ணு, நான் குடிச்சிட்டு வரேன். கொண்டா. என்ன இதெல்லாம்? காலை துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு, மேல எக்ஸசைஸ் பண்ண போனா முட்டை சூப் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப பார்த்தா துவைச்ச துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கு. அதானே விட்டா நீ தூங்கும் போது உனக்கு கட்டிங் பண்ணி ஷேவிங்கும் பண்ணி விட்டுருவாங்க போல இருக்க. யார் இதெல்லாம் பண்றா? புரிஞ்சிடுச்சு. இந்த பொண்ணு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? என்ன கேட்டா அவளையே போய் கேளு. அவனை யாராவது பாத்தீங்களா? ஒரு போன்மிட்டா போடுப்பா. நீ பாத்தியாடா? எங்கடா அவன்? இந்த ஏரியால எங்க இருக்கா? அவன் மட்டும் என் கைய மாட்ட வெட்டாம விட மாட்டேன். டேய் யார் இவரு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்காரு? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? ஒரு நாள் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கான். போற வழியில ஏதோ ஒரு ஜோசியக்கார பையல பாத்திருக்கான். அவன் இந்த நம்பர் வேணாம், இதுக்கு அடுத்த நம்பர் வாங்குன்னு சொல்லியிருக்கான். அந்த பிராடு பைய பேச்ச கேட்டு இவனும் வாங்குற டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு அந்த ஜோசியக்கார பைய சொன்ன டிக்கெட்டையே வாங்கியிருக்கான். அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த வேணை. அது சரி, அதுக்கும் இவன் அறுவாளோட சுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? அத எந்த டிக்கெட்டை வேணான்னு திருப்பி கொடுத்தானோ அந்த டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. ஒரே ஒரு நம்பர்ல 1 கோடி மிஸ்ஸிங். ஆனா ஒண்ணுங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜோசியக்காரன் இவன் கண்ணுல பட்டான், செத்தான் ஜோசியக்காரன். திருட்டு மொழி குறுநாடி வச்சிருப்பான். யாராவது பாத்தீங்களா? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. அந்த டீ கடை வைக்கிறவன் எவனா? போன்விட்டா கேன்சல். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டேய் உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் போதும். துண்டு எடுத்ததே தெரியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தேங்க்ஸ் அண்ணா. இன்னைக்கும் அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க சார். இன்னும் 2 தோசையாக்கா. ஏய் உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, போய் படிப்போ, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. இவன் என்ன எஜுகேட்டட் மாதிரி பேப்பர் எல்லாம் படிச்சுக்கிறான், படம் பாப்பான் போல இருக்கு. அண்ணா என்னடா ஊரெல்லாம் உங்களை பத்தி தானா பெருமையா பேசிக்கிறாங்க. என்னன்னு நீங்க வந்த பிறகு இந்த லாட்ஜே முன்னேறிச்சுங்களாம். எப்ப பாரு ஃபுல்லா போதுங்களாம். கூடிய சீக்கிரமே இது 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகிட போதுன்னு பேசிக்கிறாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சும்மாவா
எல்லாத்துக்கும் ஒரு கடின உழைப்பு முயற்சி தான் காரணம். இந்த லாட்ஜுக்காக ராத்திரி பகலா நான் ஏன் உழைக்கிறீங்க? என்னடா வாசிக்கிற? என்ன? ஒண்ணு இல்லைங்கண்ணா, ராத்திரி ஒரே குளிரா இருக்குது, தூங்கவே முடியல. அண்ணா மனசு வச்சு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா 2 பேரும் ஸ்வெட்டர் வாங்கிக்குவோம். 5 பைசா கிடையாது, ஜாக்கிரதை. பிச்சைக்கார பையன் இவன் வந்தப்பறம் தான் லாட்ஜே உருப்படாம போச்சு. அம்மா, கிரைண்டர்ல மாவு போட்டிருக்கேன், என்ன ஆச்சுன்னு பாருங்க. இதோ பாக்குறேன். போதும் போதும். ஸ்வெட்டர் வாங்கிக் கொள்ளவும். என்ன பண்ற? இங்க இல்ல, இங்க முட்டை மேல கொண்டு வந்துருங்க. கொண்டு வாங்க. கரெக்டா மிக்ஸ் பண்ண கூட தெரியல உனக்கு. உன் மூஞ்சிக்கிட்டு போறாடா. என்ன மனமனப்பு? ஏன் சார், லாட்ஜில் யாரும் குடிக்கூடாதுன்னு நீங்க தானே ரூல்ஸ் போட்டீங்க. இப்ப நீங்களே அதை மீறீங்களே. டேய், லாரி தாண்டா சரக்கு ஏத்திட்டு போகணும், சரக்கு லாரி ஏத்திட்டு போக கூடாது. இந்த தத்துவத்துக்காகவே நீங்க குடிக்கலாம் அண்ணா. குடிங்க. அண்ணன் ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஆனா நாம ஃபாலோ பண்ணோம். நீங்க குடிங்கண்ணா. டேய், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சதுனால தான்டா இவ்வளவு தூரம் உரிமையா உங்களை வச்சு தண்ணி அடிக்கிறேன். அப்பப்போ நீங்க சின்ன சின்ன தப்புன்னு போய் நான் கேட்பேன். அத கூட கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னா ஏண்டா சொட்டுருவாங்க காசுல இருந்தால சாயங்காலம் கிட்ட பணம் கேட்டீங்க. இப்ப எங்க இருந்தா பணம் வந்தது? எங்க இருந்து பணம் வந்தது? என்னடா குடும்பமே மென்டலா? குமாரா, என்னங்க இது? நீங்க தண்ணி அரைச்சு அரைச்சு விட்டுறீங்க, அவங்க வர நீ கிணத்துக்குள்ளே கூட்டிட்டு இருக்காங்க. அக்கா உங்களுக்கு திருச்சி தனமா சொட்டு வாங்க பணம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனை 50 குடம் தண்ணி இறைக்கணும். எந்த மடையா அப்படி சொன்னா? எங்க அப்பாதான். தாதா, அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் அப்பா மாதிரி தான். அதுக்காக நம்ம கண்ணை நாமளே குத்திக்க முடியுமா? நம்ம அப்பாங்கிறதுக்காக அவர் செய்யற தப்பெல்லாம் நாம பொறுத்துக்க முடியுமா? சொல்லு. இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன வேணா பண்ணலாம். உனக்கு வேணா பயமா இருக்கலாம், ஆனா எனக்கு பயம் கிடையாது. இன்னைக்கு அவர் உண்டு இல்லன்னு பண்ணிடலாம். பார், அங்க என்னடா சத்தம்? என்னடா இங்க சவடால் விட்டுட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லைங்கண்ணா, ராதாம்மா நம்ம தீர்ப்பை பத்தி சொன்னாங்கண்ணா, கரெக்ட் தீர்ப்புங்கண்ணா. ராதா கூட சொல்லிச்சு எங்க அப்பா ஒரு இரக்கம் இல்லாதவர்னு. அதுக்கு நான் சொன்னேன், சேச்சே அதெல்லாம் தப்புமா, அவர் உன் கண்ணை பாதுகாக்கிற இமை மாதிரின்னு சொன்னேன். கரெக்ட் தானுங்கண்ணா? உங்க அறிவுக்கும் திறமைக்கும்
நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீதிபதி ஆக வேண்டியவர். நீங்க 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனதுனால கொஞ்சம் மிஸ் ஆயி போச்சு. அண்ணா நாம என்ன கிணத்துல தண்ணி இறச்சி ஊத்துட்டுமாண்ணா? ஏய் முதல்ல உள்ளத்தை கிடத்துல போட்டுண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. கொடுங்க, நான் வேணா இருக்கிறேன். பரவாயில்ல, நீங்க எதுக்கு? என்னால தானே நீங்க பனிஷ்மெண்ட் வாங்குனீங்க, உங்களுக்காக நான் தண்ணி இறக்கூடாதா? இல்ல வேண்டாம், நீங்க போய் தண்ணி அரைச்சுக்கிட்டு. அட கொடுங்க, உங்களுக்காக தானே, வேற யாருக்காக? ஏய், நீ கவுண்ட் பண்ணிக்கோ. சரி. அட கொடுங்க, உங்களுக்காக தானே, வேற யாருக்காக?
நான் வேற இந்த ப்ரொடியூசரை பார்த்தது இல்ல, போன்ல தான் பேசினேன். வாங்க உங்க பாட்டை கேட்பானாரு. நமக்கு லக் இருந்தா ஓகே ஆகும். சரி ஜமாச்சிடுவோம். வா. வணக்கங்க. வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? நான் பாடகன் சித்தூர் சின்னமணி. சினிமாவில பாடுறதுக்காக உங்ககிட்ட போன்ல சான்ஸ் கேட்டு இருந்தேன். அப்படியா? ஆமாங்க. பாடுங்க, கேப்போம். உட்காருங்க. உட்கார்றேன். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க வேணா ஏதாவது சாப்பிடு. சரி, தேங்க்ஸ். சுதி மூணு மூணு. ஆ? ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆ, ஆ. மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்பு போல் எல்லை உன்னை போல் இல்லை பொன்பன்னரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி பொன்பன்னரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி நல்லன்பு துணை தேடி நான் தருவேன் மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை. அண்ணா, என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? பிடிச்சிருக்கு ரொம்ப. என்ன கொடுக்கணும்? அண்ணா, அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ? 1000. ஜாஸ்தி 500. தாங்காது. ஜஸ்ட் 5. இது சரியா வரும். ஐயா, தடியா, தடியா. தடியா, தடியா, தடியா. டேய், விடு, விடு. டேய், விடு. ஐயோ, என்னால பெரிய தொல்லையா போச்சு. சீக்கிரம் இழுத்து போங்கய்யா அவனை. சீக்கிரம் கொண்டு போங்கய்யா. அட விடுங்கடா. இசை வெள்ளத்தில் நீங்க விடுங்க. யாரையா நீங்க? சினிமாவில சான்ஸ் கேட்டு ப்ரொடியூசர் கிட்ட பாடிட்டு இருந்தேன். நல்லா தான் பாட்டை கேட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன பிடிச்சி அடிக்கிறாருங்க. யோ, நான் தான் ப்ரொடியூசர். அவன் என் பையன், பைத்தியக்கார. நீங்க வேற நேரங்காலம் தெரியாம உயிரை வாங்கிட்டு போங்க வெளிய. அண்ணா, நீங்க என் பாட்டை ஒரு தடவை கேட்டீங்கன்னா யோ, மரியாதையா போயிடு. இல்ல என் அடுத்த பையன் அனுப்புவேன். அவன் இவனை விட பைத்தியம். உன்னை கடிச்சே கொதறிடுவான். ஐயோ, அவனை அவுத்து இழுத்து விட்டுற போறான். ஓடி வரா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வாங்க. பொக்கே. ஆமா, எதுக்கு இந்த மாலை மரியாதையெல்லாம்? ஏன் என்ன போட்டோ எடுக்கிறீங்க? ஏனா நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆனதுக்கு காரணமே நீங்க தானே. எப்படி? 90 வயசுல எனக்கு ஒரு தாத்தா கிழவன் எப்படா மண்டைய போடுவான், சொத்து எப்ப நம்ம கைக்கு வந்து சேரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் போய் சேர்ற மாதிரி தெரியல. ஒரு தடவை அவரு ரோட கிராஸ் பண்ணார். அப்ப எழுத்தாப்புல இருந்து பயங்கர வேகமா ஒரு லாரி வந்து அவர் மேல மோதி, ஐயோ ஐயோ பயங்கர டேமேஜ் ஆயிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பாடி இல்லைங்க, லாரி உடைய பாடி. அவர் சேஃபா திரும்பி வந்துட்டாரு. அவ்வளவு ஸ்ட்ராங் மேன். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். போக போக நாம செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் மண்டையை போடுவானோன்னு விரக்தி ஆயிடுச்சு. கடைசியில உங்க புண்ணியத்துல நான் உயிரோடு இருக்கும் போது எல்லா சொத்தையும் கைக்கு வந்துடுச்சு. எப்படி? ஒண்ணு இல்லைங்க, லாரி மோதி கம்பீரமா வந்தவரு போன வாரம் ஒரு சின்ன தலைவலின்னு உங்ககிட்ட வந்திருக்காரு. நீங்களும் ஒரு லேகியம் கொடுத்திருக்கீங்க. மதியம் அதுல இருந்து ஒரு ஸ்பூனை தூக்கி வாயில போட்டுட்டு படுத்தவர் தான். சாயங்காலமே மேட்டர் ஓவர். சொத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கைக்கு வந்துருச்சு. ஒரு சின்ன ஃபீலிங் உங்களை பத்தி 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா எங்க தாத்தாவை அப்பவே கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பரவாயில்ல. நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். வர்றேங்க. போடுங்க. ஸ்டாப் ஸ்டாப். இன்னும் என்னையா? யமதர்மன் யமதர்மன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்லயே பாக்குறேன்.
அண்ணன் யமதர்மன் அண்ணன் யமதர்மராஜா அண்ணன் யமதர்மன் Start. டேய், இன்னைக்கு தேதி டிசம்பர் 31, ராத்திரி 12 மணிக்கு நியூ இயர். ஊரே கொண்டாடும். நாமளும் செலிப்ரேட் பண்ணவனா? எனக்கு தெரியாதடா, நம்மள மாதிரி யாரும் இல்லாதவங்களுக்கு பொங்கல், தீபாவளி, நியூ இயர் இந்த பண்டிகைலாம் கிடையாதுடா. அதெல்லாம் பணம் இருக்கிறவங்களுக்கு தான்டா. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு. இல்லைங்க, வேண்டாம். என்னை ஏங்க அந்நியமா நினைக்கிறீங்க? உங்கள ஒருத்தையா நினைக்க கூடாதா? வாங்கிங்க. இனிமே யாரும் இல்லாதவங்கன்னு சொல்லாதீங்க, நம்மள மாதிரி எல்லாம் இருக்கிறவங்கன்னு சொல்லுங்க. என்னங்க? பரவாயில்ல, வாங்கிக்கடா. தேங்க்ஸ். உங்க நியூ இயர் செலிப்ரேஷன்ல நானும் கிளம்பிக்கலாமா? என்ன சேர்த்துப்பீங்களா? ஐயோ, நாங்க தண்ணி எல்லாம் அடிப்போம். லேடிஸ் நீங்க எப்படி? நான் என்னங்க ஒரு ஹாஃப் தான் அடிப்பேன். இது சும்மா சொன்னேன். அப்ப ஃபுல்லா? ஏய், நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன, நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு போறீங்க. சுமார். சாரி. பரவாயில்ல, நீங்க தண்ணி அடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நானும் உங்க கூட கம்பெனிக்காக பெப்சியோ கோகோ குடிச்சிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேன். ஓகே? சரிங்க. இத்தனை வருஷமான ஆசையா பாட்டு கேட்டு டேப் ரெக்கார்டரை காணல. எங்கன்னு பார்த்தா முதல்ல அடைய கடையில பாடிட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு காரணம் புரியுது. எத்தனை நாளா நடக்குது இந்த திருட்டுத்தனம்? நியூ இயர் அவங்க ஃபுல் ஆப் அடிப்பாங்க. அப்பாவுக்கு ஒரு கோட்டா வாங்கி தரணும் தோணுச்சா உனக்கு? உன் மனசு எனக்கு புரியுதுமா. நீ யாருக்காக இதெல்லாம் பண்றேங்கிறத அன்னைக்கு நீ சொட்டுருவாங்க காசு கொடுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூர்யா நல்ல பையன்மா. விஷ் யூ ஆல் சக்சஸ். ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே, சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே, சுகம் சேருதே.
சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. துளசி செடியில் மழையின் துளியை போலவே எங்கள் விழியில் ஆனந்தத்தின் நீரமே. உடை பிடிக்கும் தென்னை மரம் நமது குணம் சொல்லியதே. அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. சூரியகாந்தி பூ போல முகம் மாறுதே, சுகம் சேருதே. ஆமா, எங்க சூர்யாவை காணோம்? காலையில சாப்பிட கூட வரல. ஊருக்கு போயிருக்கிறான். அவனுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அழுகுறாத, சும்மா விளையாட்டுக்கு உன்னை டெஸ்ட் பண்ண. டிவி ரிப்பேர் பண்ண போயிருக்கிறான், இப்ப வந்துருவான். ஆமா, அவன் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கியே, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? மனசுலயே பூட்டி வச்சிருக்கியே. நான் எப்படி சொல்றது கோபி? எனக்கு தயக்கமா இருக்கு. நீதான் அவர்கிட்ட சொல்ல. ஐயோ, நிர்மலா மேட்டருக்கு அப்புறம் லவ்வ பத்தி பேச்சு எடுத்தாலே அவன் என்ன ஒழிப்பான். நீ ஏன் மெல்ல மெல்ல அவன்கிட்ட சொல்லிடு. அப்படி இல்ல ஐ லவ்னு லெட்டர் எழுதி பழிச்சு நம்ம கையில கொடுத்துரு. பாக்கலாம். ஹலோ தம்பி, நான் லாட்ஜோட லீஸ் ஓனர் பேசுறேன். சொல்லுங்க சார். வர்ற 1ஆம் தேதியோட லீஸ் முடிய போகுது. நீங்களே நேர்ல வந்து அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டையும் லாட்ஜோட ஒரிஜினல் பத்திரங்களையும் வாங்கிக்கிறீங்களா? சரிங்க சார். என்னடா லீஸ் ஓனர் ஃபோன் பண்ணாரா? வர 1ஆம் தேதியோட லீஸ் முடியுதான். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போக சொல்லிட்டாரு. ஆஹா நண்பா, இன்னில இருந்து எண்ணிக்க 1ஆம் தேதி இந்த ராஜ்யம் ஒரு கலை கலக்கிற பார். முதல்ல அந்த மேனேஜர் பையனுக்கு வச்சுக்கிறேன் பார் வேட்டு. சார் அப்படிலாம் சொல்லுறா, பெரிய மனுஷன். பெரிய மனுஷனா? எவன்டா பெரிய மனுஷன்? குடியார பையன். ராத்திரியான கோட்டரட்சம் எல்லாம் வந்து படுத்துக்கிறான். இவன் எல்லாம் பெரிய மனுஷனா? சரி சரி, ஒரு 100 ரூபா கொடு, சந்தோஷத்தை கொண்டாடணும். ஒரு கோட்டர் ரெஸ்ட் வரேன். சரி வரேன். சார், உங்களுக்கு ஏன் சார் இந்த நிலைமை? சூர்யா, ஒரு நிமிஷம் உள்ள இந்த டீயை கொடுத்துட்டு வந்துடுறேன். என் பொண்ணை டாக்டர் ஆக்கி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு செல்வம் சொன்னான். அதுக்கு ஆசைப்பட்டுதான் அவன் கூட நாங்க போனோம். அப்புறமா தான் தெரிஞ்சது அவன் முதலாளி பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் அந்த பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் அங்க வேலை செய்யற டிரைவர் ஒருத்தர் சொன்னாரு. நிர்மலா அவன் கிட்ட போய் நியாயம் கேட்டா. இதுல என்னமா தப்பு இருக்கு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சாதாரண மேனேஜரா இருக்க சொல்றியா, இல்ல ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிட்டு பெரிய கோடீஸ்வரனா இருக்க சொல்றியா?
இங்க பாருமா, நான் என்ன புதுசா தப்பு பண்ணிட்டேன்? உங்க வீட்டுல சூர்யாவை மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க. அவனோட பெட்டரா நான் வந்தேன், என்ன மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க. அதே மாதிரிதான் உன்னை விட பெட்டரா எனக்கு ஒருத்தி கிடைச்சிட்டா, அவளை நான் செலக்ட் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாரு. உங்க வீட்டுல சூர்யாவை ஒரேடியா அடிச்சு துரத்துற மாதிரி நான் உன்னை கைவிட விரும்பல. ஸ்ருதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை வச்சுக்கிறேன். ஓகே? அதுக்கப்புறம் அவன் கொடுத்த வீட்டை விட்டுட்டு ஒரு சாதாரண வீட்டுக்கு வந்துட்டோம். பாவம் நிர்மலா தான் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போலமா. நடந்ததெல்லாம் சூர்யா கிட்ட எடுத்து சொன்னா அவன் உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவாம்மா. வேண்டாம்ப்பா, அவர் ரொம்ப நல்லவருப்பா. உங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு. நாம அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டோம். அதுக்கு கிடைச்ச தண்டனை தான்ப்பா இது. செல்வத்தை நம்பாத, அவன் பெரிய அயோக்கியன்னு பல தடவை அவர் வார்ன் பண்ணாரு. நான் தான் கேட்கல. என் முகத்திலேயே முழிக்காதேன்னு திட்டி அனுப்பிட்டேன். இப்ப நாம தான்ப்பா சூரிய முகத்திலேயே முழிக்கிறதுக்கு அருகதை இல்லாதவங்களா போயிட்டோம். பாவம்பா சூர்யா, அவராவது சந்தோஷமா இருக்கட்டும். அவர் நிம்மதியை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. இப்ப நிர்மலா என்ன பண்றாங்க? இப்போ அவ படிப்பெல்லாம் நிறுத்திட்டா. ஒரு சின்ன துணி கடையில வேலை செய்யறா. மாசம் 600 ரூபாய் சம்பளத்துக்கு. தேங்க்ஸுங்க. என்னங்க, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசலாமா? பயப்படாதீங்க, பழசதி ஞாபகப்படுத்த மாட்டேன். நடந்தது நினைச்சு அழுதுட்டு இருக்கிறது இங்க வாழ்க்கை. அழ வச்சு முன்னாடி ஜெயிச்சு காட்டணும், அதாங்க வாழ்க்கை. ஒரு துரோகியை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நாளைக்கு நீங்க ஒரு பெரிய நிலைமைக்கு போகணும். இப்ப ஏற்பட்ட பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவன் தாங்க ஃபீல் பண்ணணும். செல்வத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டாக்டர் ஆனோன்னு கனவு கண்டீங்க. இப்ப எதுக்காக அந்த ஆசையெல்லாம் மூட்டை கட்டிட்டு இப்படி சாதாரண துணிக்கடையில வேலை செய்றீங்க? மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கும் சாப்பாட்டு செலவுக்குமே ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் எப்படிங்க டாக்டர் ஆக முடியும்? முடியுங்க, நீங்க டாக்டர் ஆவீங்க. மறுபடியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். டைம் ஆச்சு, வாங்க போலாம். ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுதா? தெரியுது. கைத, கஸ்மாலம், சோமாரி. பின்ன என்னடா பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன சச்சின் டெண்டுல்கரா இல்ல ஷாருக் கானா? நான் இன்னாரு நீ இன்னாரா அப்படின்னு கேட்டு பேசணும், புரியுதா? புரிஞ்சது. இப்ப சொல்றா, யாரா நீ? நல்ல தம்பி. நல்ல தம்பின்னா தூத்துக்குடியில உனக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு அடுத்த நாளே ரெட்ட கொலை பண்ணிட்டு வேலூர் ஜெயிலுக்கு போனானே, அந்த நல்ல தம்பி. தம்பின்னு நீங்க தான் நல்ல தம்பின்னு முதல்ல சொல்லியிருக்க கூடாதா? நான் ஏதோ கெட்ட தம்பியோன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கொடுத்த கடன் என்னாச்சு? என்னென்ன
நாமெல்லாம் தாயா பிள்ளையா ஒன்னா பழகிட்டு கடன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்க? ஓ மரியாதைக்கு நீ எல்லாம் கடனை திருப்பி கேட்கலாமா? நான் தான் அதை கொடுக்கலாமா? கடக்கார் கடக்கார் நீங்களே சொல்லுங்க கடக்கார், கடனை யாரு திருப்பி கேட்பாங்க? ஒரு ரவுடி பைய, ஒரு குலகார பைய கேட்கலாம். அண்ணனுடைய ஸ்டேட்டஸுக்கு கடனை திருப்பி கேட்கலாமா? கேட்க கூடாதுங்க. கேப்பீங்களாண்ணே? நான் கேட்பேன். ஏற்கனவே ரெட்ட கொலை பண்ணவனுக்கு 3வது கொலை பண்றது உனக்கு கஷ்டம் இல்ல. 10,000 பணத்தை அண்ணா ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க அண்ணா. அப்புறம் இன்னும் ஒரு 6 மாசம் டைம் கேட்பேன். ஒரு வருஷத்துக்குள்ள உருண்டு புரண்டு உங்க கடனை அடைச்சிடுறேன்னா. நிர்மலா எங்க இருக்காங்க? தெப்பக்குளத்துல இருக்கா. என்னங்க பாஸ் ஆயிட்டீங்களா? முகத்துல ஒரு சந்தோஷத்தையே காணோம். கட் ஆஃப்ல எனக்கு 0.1% கம்மியாயிடுச்சு. கட் ஆஃப்னா? வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மெரிட்டுக்கு 0.1 மார்க் கம்மியாயிடுச்சு. இனிமே கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கிறது கஷ்டம்தான். பிரைவேட் காலேஜ்ல வேணா சேரலாம். அப்புறம் என்னங்க, சேர்ந்துட்டா போச்சு. அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. கவர்மெண்ட் காலேஜ்னா டொனேஷனே இருக்காது, ஃபீஸ் மட்டும்தான். அதுவும் கம்மியா தான் இருக்கும். பிரைவேட் காலேஜ்னா டொனேஷனே ஜாஸ்தியா இருக்கும். ஜாஸ்தினா எவ்வளவு இருக்கும்? அது இருக்குங்க 10 lakhs 15 lakhs டொனேஷன். அதுவும் காலேஜ் பொறுத்து. சரி, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், விடுங்க. அப்படி விட்டுறக்கூடாதுங்க. நான் ஏதாவது முயற்சி பண்றேன். நான் வரேங்க. அது இருக்குங்க 10 lakhs 15 lakhs கேட்பாங்க. அது காலேஜ் பொறுத்து. உட்காருங்க தம்பி. இருக்கட்டும் சார். பரவாயில்ல உட்காருங்க தம்பி. இல்ல வேண்டாங்க. இருங்க, நான் பத்திரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, நான் அதுக்காக வரல சார். என்ன? இந்த லாட்ஜை வித்தா என்ன விலைக்கு போகும் சார்? தெரியலையே தம்பி, ஒரு 15-20 லட்சம் ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறேன். இந்த லாட்ஜை நீங்களே எடுத்துட்டு எனக்கு பணமா கொடுக்க முடியுமா சார்? என்ன தம்பி இது, பரம்பரை இருந்துட்டு ஒரு சொத்து அதை போய் வைக்கிறீங்களே. வேணா லீஸ 2-3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டுமா? இல்ல சார், நீங்க விலைக்கு வாங்க முடியுமான்னு பாருங்க. அவ்வளவு பணம் இப்ப உங்களுக்கு எதுக்கு தேவை? ஒரு நல்ல காரியத்துக்காக தேவைப்படுது சார். சரி தம்பி, அப்படின்னா நானே வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க தம்பி. நான் எங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்ததை விட இந்த லாட்ஜில் தான் சார் அதிகமா வாழ்ந்திருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த லாட்ஜ்லயே வேலை செய்யட்டுமா சார்? என்ன கேள்வி தம்பி இது? எப்ப இருந்தாலும் இது உங்க லாட்ஜ் தான். இந்த லாட்ஜ்லயே நீங்க ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். நான் வரேன் தம்பி. சரிங்க சார். வரேன். வண்டி எடுப்பா. கடைசி வரைக்கும் அந்த லாட்ஜுக்கு நீதான் ஓனர்னு யாருக்குமே தெரியாம போச்சுடா.
கோபாலண்ணா சூர்யா எங்க? அவர் லாட்ஜ் பின்னாடி இருக்காருங்க. சரி. என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. எதுக்குங்க இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல வர வென்ஸ்டே டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. லெட்டர் வந்திருக்கு. முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு வந்தேன். சீக்கிரம் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேங்க. நாளைக்கு நிர்மலா ஊருக்கு போறா. சூர்யா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா நிர்மலா எப்படி அவன் மனசை மாத்தி கடைசியில அவ கூட ஊருக்கு கூட்டு போடுவான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு லவ் சொல்லிடு. அவர் நிர்மலாவை நினைக்கும் போது நான் எப்படி கோபி அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்? இதுல என்ன தப்பு இருக்கு? நீ அவனுக்கு நல்லதானே பண்ணிருக்கிற, துரோகம் பண்ணலையே. பரீட்சையில சைபர் மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிறான் பாரு, அவன் எதுக்குமே கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் படிச்சிருக்கவே மாட்டான். ஆனா இந்த ஒரு மார்க் வித்தியாசத்துல ஃபெயில் ஆகிறான் பாரு, அவன் லைஃப் பூரா ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். இப்ப உன் நிலைமையும் அது மாதிரிதான். இந்த கடைசி சான்ஸ் தான் உனக்கு அந்த ஒரு மார்க் மாதிரி. இதுலயும் நீ மிஸ் பண்ணிட்ட, அப்புறம் வாழ்க்கை பூரா ஃபீல் பண்ண வேண்டியதுதான். நீயே முடிவு பண்ணிக்க. வாங்க தம்பி. ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. டிக்கெட் ம். நாளைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். நாளைக்கு 12 மணிக்கு சாப்பிட்டு ரெடியா இருங்க. டாக்ஸியோட வந்துடுறேன். சீக்கிரமாவே போயிடலாம். எதுக்கு கடைசி நேரத்துல கிளம்பி அங்க போய் கூட்ட நெரிசல மாட்டிக்கிட்டு. ம். வரேங்க. நிர்மலா, இன்னும் எதுக்குமா மூடி மறைச்சிட்டு? எனக்கு நல்லா தெரியும் உன் மனசெல்லாம் இப்ப சூர்யா தான் இருக்காருன்னு. எதுக்குமா லேட் பண்ற? அவர்கிட்ட சொல்லிடுமா. நானும் ஒவ்வொரு தடவையும் சொல்லணும் தான்ப்பா ஆசைப்படுறேன். ஆனா ஏதோ ஒண்ணு தடுக்குதுப்பா. இதுல தயக்கம் என்னமா இருக்கு? எல்லாம் தெரிஞ்ச பிறகும் சூர்யா மறுபடியும் நமக்கு உதவி செய்யலையா? அவர் மனசுலயும் நீதாமா இருக்க. இல்லைன்னா இந்த 5 வருஷத்துல அவர் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. நீ எப்ப சொல்லுவந்தாமா அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் சொல்லி பாரு, அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? சரிப்பா. நிர்மலா, பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சொல்லாம மட்டும் விட்டுடாதம்மா. சரிப்பா. அண்ணா சூர்யா எங்க? அவர் அப்பயே போயிட்டாருங்களே. வர்றையா? டுப்ளிகேன் போகணும். போலாமா? கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. சரிம்மா.
சூர்யா வந்துட்டார் போல இருக்கு. சொல்லிடுமா? ரெடியாங்க? 5 நிமிஷம். சரி. கொடுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது எடுத்துக்கணுமான்னு பாருங்க. சொல்லிடுமா? சூர்யா, ஆ. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. என்ன? ம், ஒரு நிமிஷங்க. சார் லேட் ஆகுமா? ஏன்பா? லேட் ஆகுற மாதிரி இருந்தா நான் சாப்பிட்டு வந்துருவேன். இல்ல, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு அப்புறம் நீங்க போங்க. சரி சரி. எல்லாம் பேக் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. இப்போ போலாங்களா? தம்பி, நிர்மலா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு. இல்ல, டிரைவர் ரொம்ப அவசரப்படுத்துறா. நம்ம வண்டியில போயிட்டே பேசிக்கலாமே. சொல்லுவாங்களா? ம். நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். இங்கதான் எடுத்துப்பா. வீட்டுல யாரும் இல்லைங்க. எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஓ, செகண்ட் ஸ்டேஷன் போங்க. நீங்க உள்ள உட்காருங்க, நான் வேணா எடுத்து வச்சிடறேன். அப்புறம் ஒரு விஷயம். மறந்தே போயிட்டேன், இருங்க வந்துடுறேன். மினரல் வாட்டர் 3 பாட்டில் கொடுங்க. இந்தாங்க. உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். சொல்லுங்க. கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? வாங்க. ம். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. நான் உங்களை விரும்புறேன் சூர்யா. இப்ப என் மனசெல்லாம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களால என்ன ஏத்துக்க முடியுமா? என்னங்க, நான் கேக்குறேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதை நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ டூ லேட். ஆமாங்க, நீங்க வேணும்னா ரெக்கார்ட் பண்றதுக்கும் வேண்டாம்னா அழிக்கிறதுக்கும் காதல் ஒன்றும் டேப் ரெக்கார்ட்ல போற கேசட் இல்லைங்க. மனசு ஒரு தடவை அழிச்சதுதான், மறுபடியும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. காலேஜ்ல வேணா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் இருக்கலாங்க. மேத்தமேட்டிக்ஸ் இல்லைனா பிசிக்ஸ், பிசிக்ஸ் இல்லைனா ஹிஸ்டரின்னு. ஆனா இவன் இல்லைன்னா அவன்ட்டு லைஃப்ல மட்டும் சாய்ஸே இருக்கக்கூடாதுங்க. இவன் தான் நம்மளுக்கு புருஷனா வரப்போறான்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க காதலிக்கவே ஆரம்பிக்கணும். மிஷின் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டோம். ஆனா அதுவே ரிப்பேர் ஆகி சரி பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை பார்க்கும் போதெல்லாம் எப்படா ரிப்பேர் ஆகும் நம்மளுக்கு கவலையா இருக்கும். அந்த மாதிரி தாங்க லைஃபும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், ஆனா சந்தேகம் மட்டும் வந்துடவே கூடாதுங்க. அப்ப என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் உங்களை சந்தேகப்படலைங்க, ஆனா நீங்க என்ன சந்தேகப்பட கூடாது. சரி, நான் உங்களை கல்யாணம் பண்றேனே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு டாக்டர். என்னைக்காவது ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். அப்ப நீங்க வீட்டுக்கு வரக்கு லேட் ஆகும். நான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் உங்களை ஹாஸ்பிட்டல தேடி வருவேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? என்னடா என்னைக்கு வராதவன் நம்மளை புதுசா தேடி வந்திருக்கானே, ஒருவேளை நம்மளை சந்தேகப்படுறானோன்னு உங்களுக்கு தோணும். இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் உங்க மனசுல ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்குங்க.
மலேரியாவும் மஞ்சக்காமலையும் வரும், சமயத்துல வராம கூட போயிடும். ஆனா நம்ம முன்ஜாக்கிரதையா தடுப்பூசி போட்டுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்ம முன்ஜாக்கிரதையா இருக்கிறதாங்க நல்லது. உண்மையிலேயே நீங்க என்ன விரும்பலனா நான் எதுக்குங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ரோட்ல சைக்கிளையோ ஸ்கூட்டர்லயோ போயிட்டு இருப்போம். அப்ப முன்னாடி போற கார்ல டோர் சரியா சாத்தாம போயிட்டு இருப்பாங்க. அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணியாது போய் எங்க டோர் சரியா சாத்தலன்ட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போவோம். அவன் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போக மாட்டோம். முன்ன பின்ன தெரியாதவங்க மேலே நமக்கு அக்கறை இருக்கும்போது நான் உங்களை காதலிச்சிருக்கேங்க, நீங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு என்னால விட்டுற முடியுமா? இப்ப நீங்க ஒரு டாக்டர், உங்க சொந்த கால நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கு. இனிமே யாரையும் நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. திடீர்னு கால் உடைஞ்சு போச்சுன்னா சப்போர்ட்டுக்கு ஸ்டிக் வச்சு நடக்கிறோம். கால் சரியான உடனே ஸ்டிக்கை தூக்கி தூர போட்டுறோம். அந்த மாதிரி தாங்க இத்தனை நாளா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி தான் இருந்தேன். இனிமே நான் உங்களுக்கு தேவையில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடைப்பட்ட காலத்துல ராதா நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சதுக்காக நீங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அவரோட போயிட்டீங்க. இப்ப நீங்க ஒரு டாக்டர், உங்களுக்காக ராதா வேண்டாம்னு சொல்லி அன்னைக்கு நீங்க பண்ண அதே தப்ப நானும் பண்ணுமா? பணம் வந்த உடனே மாறி போன உங்களை விட 5 வருஷமா வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்காக காத்துட்டு இருந்தாங்களே ராதா, அவங்க தாங்க எனக்கு முக்கியம். உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டரோ இல்ல அதை விட வசதியான ஒரு மாப்பிள்ளையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அதுதாங்க உங்க லைஃப்க்கு நல்லது. உங்க கல்யாணத்துக்கு கூட நான் வருவேங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ட்ரெயின் கிளம்ப போதுங்க, நீங்க சீக்கிரமா போய் வண்டியில இருங்க. காதலுக்காக எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, தியாகம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு துரோகம் பண்ண ஏன் வாழ்க்கை கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய ஜென்டில்மேன். உங்களை காதலிச்சதுக்காகவே நான் பெருமைப்படுறேன். நான் கல்யாணம் பண்றதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேங்க. நான் வரேங்க. ஆ